நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாகக்கூடிய திரைப்படம் வந்து தற்போதைக்கு குட் பேட் உக்லி திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்குதுங்க. தற்போதைக்கு அதிக எதிர்பார்ப்பில் வந்து குட் பேட் உக்லி திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு ரசிகர் மத்தியில் வந்து கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அஜித் ரசிகர்கள் அவர்கள் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாகிற நிலையில் வந்து தற்போதைக்கு 9/1 வந்து இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை வந்து வெளியிட்டிருக்காங்க. மாஸ் ரீதியில் வந்து ட்ரெய்லரை வந்து வெளியிட்டிருக்காங்க. முன்னதாக வந்து ட்ரீசர் வெளியிட்டிருந்தாங்க. நல்ல ரீதியில் வரவேற்பு கிடச்ச நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து ட்ரெய்லருமே வந்து ஒரு மாசான ஒரு கிட்டை வந்து கொடுத்துருக்குதுங்க. ட்ரீசர் வந்து 40 மில்லியன் பார்வையாளர் கடந்து சென்ற நிலையில் வந்து தற்போதைக்கு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பார்வையாளரில் வந்து கடந்து சென்று கொண்டு வருதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டே ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ வியூஸ் வந்து தற்போதைக்கு வர்றது வந்து இந்த ஒரு திரைப்படத்துக்காக மட்டும்தாங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தலையனாலே தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெஷல் தாங்க. தளபதி படம்னாலே வந்து தற்போதைக்கு ரொம்பவுமே வந்து அதிக எதிர்பார்ப்பில் இருக்குங்க. தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் குமாருடைய குட் பேட் உக்லி திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அந்த திரைப்படம் வந்து உருவாகுங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் முன்னதாக வந்து விஷால் எஸ்ஜே நடிப்பில் வந்து டிஃப்ரெண்ட் பாணியில் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து வெளியாருந்து. மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படங்க. அந்த திரைப்படம் உங்களுக்கே தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட் பாணியில் வந்து டைம் ட்ராவலிங் வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து எடுத்துருப்பாங்க. பயங்கரமான படமாக இருந்துங்க. தற்போதைக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வந்து, அதாவது அஜித்தோடைய மிகப்பெரிய ஃபேனுங்க அவர் வந்து. அவருடைய இயக்கத்தில் அஜித் குமார், தெரிசா, கிருஷ்ணன் இவங்களுடைய முன்னணி நடிப்பிலையும் பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில் வர்மா, யோகி பாபு, சைன் டாம் சாக்கோ இவங்களோட அருமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்தோட மெயினான ஒரு இசையமைப்பாளரை வந்து ஜிவி பிரகாஷ் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் படத்துக்குமே வந்து ஜிவி பிரகாஷ் காம்பினேஷன் தாங்க கரெக்டாக இருக்காங்கல்ல, அவருக்கு தாங்க இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தற்போதைக்கு எல்லா படத்துக்குமே வந்து அவர் வந்து பழைய சாங்கை வந்து மையமாக வச்சு தான் ஒரு மியூசிக் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. மார்க்காண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் அந்த பொருளாக அந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் தற்போதைக்கு குட் பேட் உக்லிக்கு வந்து 10 ரூபாயும் தாரேன் ஒரு பக்கம் தாரேன் அப்படின்னு அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க படக்குழு வந்து. பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தொடக்கத்தில் ட்ரீசரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் தாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து மிரட்டியிருப்பார். இவருடைய வில்லன் கதனை வந்து பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏகே சார் வரலாறு பார்த்தேன், நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிற இதாக இருக்கட்டும். அஜித் சாருடைய முழுவதும், அதாவது அவர் முன்னாடி நடித்த எக்கச்சக்கமான திரைப்படத்தோட கான்செப்டை மையமாக இந்த திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா படத்துலையுமே வந்து அவர் வார டயலாக் அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு மைய கருத்தாக இருக்குது. அதாவது தீனா படத்தில் இருக்கிற கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. ரெட் படத்தில் இருக்கிற அதுவாக இருக்கட்டும். மங்காத்தில் வந்து ஏன் திரிசா கிருஷ்ணன் சொல்லியிருப்பாங்க, என் அப்பாவை வந்து கார்லேருந்து தள்ளி விட்டது அஜித் அவர்கள் தான் அப்படின்னு, ஏகே அவர்கள் தான். அதே போல் அவர் சிரிக்கிற மாதிரிப்பட கான்செப்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து. இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இந்த ஆண்டு வந்து வெளியாக இருக்கிற திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னதாக விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் வந்து குட் பேட் உக்லி திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா ட்ரெய்லரும் ட்ரீசரும் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா விஜயோட நடிப்பில் வந்து ஜனநாயகம் திரைப்படம் வந்து உருவாகி கொண்டு வருதுங்க. பொங்கலுக்கு வெளியாகப்படும் சொல்லியிருக்காங்க 2026. அது மட்டும் இல்லாமல் தங்க லைஃப் திரைப்படம் வந்து கமலஹாசனுடைய நடிப்பில் உருவாயிருக்குதுங்க மணிரத்னுடைய இயக்கத்தில் வந்து. அதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி திரைப்படம் வந்து உருவாயிருக்குது. இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய பெரிய திரைப்படங்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அஜித் திரைப்படத்துக்கு வந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க அவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. குட் பேட் உக்லி திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்த்துருக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.